அரியலூரில் முடிச்சுட்டு பெரம்பலூர் வர்றீங்க. நைட்டு 1 மணி. அந்த வழியா தானே போறீங்க. அங்க தானே கூட்டம் காத்துக்கிட்டு நிக்குது. இறங்கி 2 நிமிஷம், 1 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு என்ன கேடு? இறங்கி கூட இல்ல. நீங்க உட்கார்ந்திருக்கிற அதே பஸ்ல அதான் படிக்கட்டு வச்சு மேல ஏறுறதுக்கு வச்சிருக்கீங்கல்ல, ஏறி நின்னு பேசுங்க. அவங்கலாம் எப்படி பேசுறாங்க அந்த பேட்டிகள்ல எல்லாம். நாங்க விஜய பார்க்கறதுக்காக 4 மணி நேரம், 5 மணி நேரம் கால் கடுக்க நிக்கிறோம். என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்தேன், என் பிள்ளைய கூட்டிட்டு வந்தேன். சாப்பிடாம நிக்கிறோம், தண்ணி குடிக்காம நிக்கிறோம். அவர் பாட்டுக்கு சௌரியத்துக்கு போயிட்டாரு. அப்படின்னு அவங்க பேட்டி குடுக்குறாங்க. அத புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு அரசியல் உள்ளடக்கம் இல்ல, அது இல்ல, இது இல்லன்ற நம்முடைய விமர்சனமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அவங்க பாவப்பட்ட மனுஷங்க. தான் திரையில் பார்த்த ஒரு நட்சத்திரத்தை நேரில் பார்க்கிற ஆர்வத்தோட கிளம்பி வந்திருக்காங்க. அவங்கள நீங்க இப்படி ஏமாத்தலாமா? ஏன் அந்த வழியா போற நீங்க, அது 2 நிமிஷம் பேசினா தான் என்ன? நைட்டு 1 மணி ஆயிடுச்சு, அதனால போயிட்டேன் அப்படின்னா, 1 மணி ஆனாலும் தான் விரும்புகிற தன்னுடைய தலைவரை பார்க்கலாம் அப்படின்ற ஆசையோட ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க நிக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட பேசுறத விடவும் உங்களுக்கு என்ன வேல? இத்தனைக்கு நீங்க மிகப்பெரிய தலைவரா இன்னும் உருவாகி இல்ல. இன்னும் ஒரு தேர்தல கூட ஃபேஸ் பண்ணல. இப்ப தான் கட்சியே ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது. அதுக்குள்ள இவ்வளவு ஆணவம், இவ்வளவு திமிரும் எங்கிருந்து வந்தது? ஏன் அந்த மக்கள்லாம் மனுஷங்க இல்லையா? அவங்க எதுக்காக நிக்கிறாங்க? அறிஞர் அண்ணாவ பத்தி அடிக்கடி மேடைகள்ல நீங்க மேற்கோள் காட்டுறீங்க. அண்ணாவ பத்தி ஒண்ணு சொல்றேன். அண்ணா இந்த மாரி கூட்டங்கள்ல பேசுறதுக்காக போனாருனாக்க, இதை விடவும் பல மடங்கு கூட்டம் வழிநெடுக நிப்பாங்க. ஒரு ஊர்ல சாயங்காலம் 4 மணிக்கு பேசுறாரு அண்ணா அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தால், அடுத்த நாள் காலையில 6 மணி, 7 மணிக்கு தான் அண்ணாவால் வர முடியும். அந்த அளவுக்கு வழியெங்கும் கூட்டம். எல்லா இடத்துலயும் நின்னு பேசிட்டு தான் அண்ணா போவாரு. ஏன்னா வழியெங்கும் காத்து நிற்கிற மக்கள் எல்லாரும் அவருக்காக தான் நிக்கிறாங்க. அந்த கட்சிக்காக தான் நிற்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் பேசிட்டு போறாரு. அண்ணாவை விட நீங்க என்ன பெரிய ஆளா? ஆனா உங்க கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பண்றாங்க? எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சதி கோட்பாடு இருக்கிறதா நம்புறாங்க. அந்த மதுரை மாநாட்டுல ஒருத்தனும் சேர் குடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, அது நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டுல போட்டு உடைச்சீங்க, அதனால குடுக்க மாட்டேங்கிறான். உடனே வந்து திமுக அரசு சதி பண்ணிடுச்சு அப்படின்னு அத சொல்றது. நேத்து திருச்சி மாநாட்டுல மைக் வேலை செய்யல அப்படின்னா, கரண்ட கட் பண்ணி விட்டாங்க. திமுக சதி அப்படிங்கிறது. மைக் வேலை செய்யலன்னா, சுத்தி இருந்த கூட்டம் அந்த ஒயரெல்லாம் புடுங்கி விட்டுருச்சு. அதனால மைக் வேலை செய்யல. சிம்பிள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. உடனே திமுக சதி அப்படிங்கிறது. இப்ப அதே தேதியில சென்னையில இளையராஜாவுக்கு பாராட்டு விழா வைக்கிறாங்க அப்படின்றதும், டிவிகே கூட்டத்துக்கு அட்டென்ஷன் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு வேணும்னே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு உருட்டு. எதுக்கு இதெல்லாம்? இந்த சதி கோட்பாடு இப்படியெல்லாம் செஞ்சு தான் உங்க கட்சிய வந்து நெருக்குதலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற நிலைமையில் அந்த கட்சி இல்ல. எது? திமுக இல்ல. அதுக்கு ஒரு 75 வருஷ பாரம்பரியம் இருக்கிறது. ஆனா உங்களை உங்களை போட்டியாளர்களாக எண்ண வேண்டிய நிலைமையில் திமுக இல்ல.